ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் டாபிக், இலக்கண டாபிக் தான் பார்க்க போறோம். பெயர்ச்சொல் டாபிக். பெயர்ச்சொல்னா உடனே பயந்துர வேண்டாம். அது ஒரு பெயரை குறிக்கின்ற சொல் பெயர்ச்சொல். அது என்னவாக இருக்கலாம்னா ஒரு 6 டைப்ஸா இருக்கலாம். ஒரு ஒரு பொருளோட பெயரா இருந்தா அது பொருட்பெயர். எக்ஸாம்பிள் லேப்டாப், இல்ல கண்ணாடி, எதுனாலும் இருந்தா அது பொருட்பெயர். காலப்பெயர்னா டைமை குறிக்கிறது. ஒரு மினிட், செகண்ட், இல்ல சம்மர், வின்டர் அப்படின்னா கூட அது காலப்பெயர் தான். பண்பு பெயர்னா அதனோட நேச்சரை குறிக்கிறது. இப்ப சாஃப்டா ஒரு பில்லோ இருக்கு, இல்ல ஹார்டா ஒரு பிஸ்கெட் இருக்கு அப்படின்னாலும், இல்ல ஒயிட்டிஷா ஒரு புறா இருக்கு, கலர்ஃபுல்லா ஒரு பேர்ட் இருக்கு அப்படின்னாலும் அது பண்பு பெயர். இடப்பெயர்னாக்க அந்த இடத்தை குறிக்குது. அது ரூமா இருக்கலாம், இல்ல என்னவா இருக்கலாம், ஊரோட பெயர்களா இருக்கலாம். சினை பெயர்னா உடலோட உரிப்பை குறிக்க, பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி, அதை குறிக்கிறது தான் சினை பெயர். தொழில் பெயர்னா நம்ம செய்யற ஒர்க்கோட பேர். நம்ம ஆடினாலும் அது ஒர்க்கு தான், பாடினாலும் ஒர்க்கு தான், இல்ல வாழறதே ஒரு ஒர்க்கு தான், அதுதான் தொழில் பெயர். இப்ப நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அது என்னென்ன பெயர்னு நீங்க சொல்லணும். நாற்காலி ஒரு பொருளோட பெயர் இல்லையா? அதனால அது என்னது? பொருட்பெயர். கண் ஒரு பார்ட் ஆஃப் அவர் பாடி, அதனால அது என்னது? சினை பெயர். நெக்ஸ்ட் சேலம் அப்படின்னு இருக்கிறது ஒரு ஊரோட பெயர், அதனால அது என்னது? இடப்பெயர். நொடி அப்படின்றது டயத்தை குறிக்குது, செகண்ட் இல்லையா? அதனால அது காலப்பெயர். இந்த வெள்ளை புறா அப்படின்றது வெள்ளை அப்படின்றது புறாவோட நேச்சரை குறிக்குது. புறா எவ்வளோ வெயிட்டா இருக்கு அப்படின்றத குறிக்குது, அதனால பண்பு பெயர். நெக்ஸ்ட் படித்தல் அப்படின்னா படிக்கிற விஷயத்தை குறிக்கிறதுனால அது தொழில் பெயர். ஆட்டம் அப்படின்றாலும் நாம அங்க என்ன வேலை பண்றோம்? ஆடுற வேலையை பண்றோம், அதனாலையும் அது என்னது? தொழில் பெயர். இப்ப இந்த தொழில் பெயர்லே 3 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். இது சில எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம், அதுக்காக நான் சொல்றேன். விகுதி பெற்ற தொழில் பெயர்னா இங்க நீங்க நடக்கிறது ஒரு தொழில், ஆனா தல் அப்படின்னு கூட செய்யணும். நடத்தல். ஆடுறது ஒரு தொழில், ஆனா டல் ஆடல். வாழறது ஒரு தொழில், ஆனா வாழ்வு. வாழறது ஒரு தொழில், ஆனா வாழ்க்கை அப்படின்னு தல், டல், வு, கை அப்படின்னு முடியறதுனால இதுக்கு பேர் என்னன்னா விகுதி. விகுதி பெற்ற தொழில் பெயர். முதல்நிலை தொழில் பெயர்னா இந்த இப்படி முடியாது, இது பாதியோட நிக்கும். வானில் இடி இடித்தது, ஆக்சுவலா இடித்தது இல்லைங்களா? ஆனா இடி இடித்தது அப்படின்னு இடி மட்டும் தனியா சொல்றோம். ஆக்சுவலா இடின்றதே இடிக்கிறது தான் தொழில் பெயர். ஆனா இடி இடித்ததுன்னு இடிய தனியா சொல்றப்போ அது முதல்நிலை தொழில் பெயர். அந்த ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கிறத மட்டும் நம்ம சொல்றதுனால முதல்நிலை தொழில் பெயர். சோறு கொதித்தது அப்படின்றதுதான் ஆக்சுவல் இது. ஆனா சோறு கொதி வந்தது அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க ஃபியூ லெட்டர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். கொதித்ததுல கொதிய மட்டும் எடுத்துக்கிறோம், இடித்ததுல இடிய மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால இது முதல்நிலை தொழில் பெயர். முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஃபியூ லெட்டர்ஸை மட்டும் எடுத்துக்காம அதையும் நம்ம மாத்துறோம். திரிந்த அப்படின்னா என்னன்னா பால் திரிகிற மாதிரி மாறுறது, மாற்றம் பெறுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேரு பெற்றேன் அப்படின்னா ஆக்சுவலா பெற்றேனோடது பெரு, அது பேரா மாறுது. பேரா மாறுறதுனால இது திரிந்த தொழில் பெயர். நெக்ஸ்ட் உணவின் சுடுகிறது அப்படிதான், இல்ல சுடுகின்றது அப்படிதான். அந்த சுடு சூடு அப்படின்னு மாறுது, அதனால இதுவும் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஓகேவா? தேங்க்யூ.